சவுதியில் உள்ள எண்ணெய் ஆலைகள் மீது ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்க ராணுவ தளங்கள், தூதரக பகுதிகளை தொடர்ந்து தற்போது எண்ணெய் ஆலைகள் மீது ஈரான் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழுக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் ஒருபுறம் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து சாறை சாறையாக வெளியேறும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். மத்திய கிழக்கு பகுதியில் மொத்தமாகவே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனானை தாக்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஈரான் சவுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலைகள், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்க தளங்களின் மீது தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கிறது. மறுபுறம் சவுதி அரேபியாவில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். சவுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது தற்போது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் தற்போது ஆக்ரோஷமாக தாக்குதலை நடத்தி வருகிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான். ஒரு பக்கம் ஈரானின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இஸ்ரேல் லெபனானை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகிறது. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழுக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா படைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது லெபனானை குறிவைத்திருக்கிறது. அங்கிருந்து கார்களில் மக்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.